இப்போ மோகன்ராஜாவோட நீங்கள் பணியாற்றிய 2 படங்களில் வேலைக்காரன் திரைப்படமும் இது மாதிரி தான் நீண்ட நாட்கள் படப்பிடிப்பு நடந்த ஒரு படமாக அமைஞ்சது இல்லையா? ஆமாம் சார். அதுக்கும் இதுதான் காரணமா? இல்லை, அதுக்கு என்னென்ன வேலைக்காரனை பொறுத்த வரைக்கும் சார் என்னன்னாக்கா, வேலைக்காரன்றதில்ல, எந்த படமாக இருந்தாலும் ராஜா வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணுவார். படத்துக்கு ஒரு நான் வியந்திருக்கேன். ஆனால் என்ன தான் வியந்தாலும் இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் என்ன தான் அறுசுவை படைச்சி எல்லாம் பண்ணாலும் என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னாக்கா அதுதான் நம்ம தேட்டரில் கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோ டீட்டெயில் பண்ணுவார். அதெல்லாம் ஒரு ஒரு படைப்பாளியாக நான் அவரை வந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஆனால் படத்துறது எவ்வளோ வரும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதில் தான் அந்த படத்தோட ஒரு விஷயம். அதுதான் ஒரு மிஸ். வேலைக்காரனோட கண்டென்ட்டு பெரிய கண்டென்ட், நல்ல கண்டென்ட், ரொம்ப நல்ல கண்டென்ட். அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இதாச்சு. தனி ஒருவன் கேட்ட உடனே நான் சொல்லிட்டேன், ராஜா அந்த படம் பெரிய ஹிட்டுன்னு சொல்லிட்டேன். வெரி பிகினிங் கதை கேட்டவொடனே சொன்னேன், ராஜா சூப்பர் ராஜா, படம் ஹிட்டு இந்த படம் அப்படின்னா. அதே மாதிரி எடிட்டிங் முடித்து நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன், ஃபுல் படம் பார்க்குறேன். நான் பார்த்தது 4.5 மணி நேரமோ என்னமோ படம். படத்தை பார்த்துட்டு வந்து வெளியே வந்தோன்னே ராஜா சொன்னேன், ராஜா படம் சூப்பராக இருக்குது, ஒரே விஷயம் படத்தை 2.5 மணி நேரத்துக்கு ஆக்கிடு, நல்லா வந்திருக்கு படத்தை. நீ வந்து நம்ம ஆசை இருக்கும், எடுத்ததெல்லாம் வைக்கணும்னு ஆசை இருக்கும். நீ பார்த்து 4.5 மணி நேரமா? 4.5 மணி நேரம் சார். அது நீ கண்டிப்பாக 2.5 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தால் நல்ல படம் கண்டிப்பாக இருக்குது, டெஃபினட்டாக ஹிட் ஆகும், கமர்ஷியலாகவும் பெரிய ஹிட் ஆகும், அதனால் தயவுசெய்து கட் பண்ணு அப்படின்னு. உடனே மோகன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் ராம்ஜி படம் பார்த்தீங்களான்னு பார்த்தேன். ராம்ஜி எப்படி இருக்குது சார்? சூப்பராக இருக்குது சார் படம், ஃபுட்டேஜ் தான் சார் ஜாஸ்தியாக இருக்குது, 2.5 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. நான் எங்கேப்பா நான் சொன்னால் கேட்க மாட்டேறான், நீ சொல்லு. சார் நீங்கள் சொல்லுங்க சார். நான் சொன்னேன், நீ சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், இல்லை ராஜா வேணாம், கண்ணதில் தெரியுது படம் ஹிட்டுன்னு, அதை ஃபுட்டேஜ் நாமளே காலி கொண்டு பண்ண வேணாம் அப்படின்னா. இல்லை சார் நான் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 3:10 3:20 3:10 கொண்டு வந்தேன். இல்லை ராஜா நீ 2:30 கொண்டு வா அப்படின்னா. இல்லை சார் இது மேலே இல்லை சார், இல்லை முயற்சி வரும், நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் விட்டுட்டு இவனுக்கு இது போதும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. எனக்காக கண்டென்ட்டாக நல்லா நிற்கிது, அது வளவலன்னு ஆக்கி லூஸ் பண்ணுறவனுங்க. இப்போ 2:52 என்னத்தையோ படத்தை கட் பண்ணார். பார்த்துட்டு படம் பெரிய ஹிட் ஆச்சு. அது அவருடைய கெரியர்லேயே ஒரு பெரிய ஹிட். உண்மைதான். அதுதான்.